இந்த 78வது சுதந்திர நாளுக்காக கர்த்தர் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? பேசலாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதிகமாக நாங்கள் ஜெபம் பண்ணோம். அதிகமாக ஜெப குறிப்புகளை எடுத்து நீங்கள் ஜெபிக்கிற நேரம் நாங்கள் கூட ஜெபித்தோம். இப்போது நம்ம அதை உற்சாகப்படுத்தபடியாக பாஸ்டர் ஆபராம் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பார்கள். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் அவர்களுக்கு கிருபை கொடுத்திருக்காரு. தீர்க்க தரிசன கிருபை. ஜபிக்கும் பொழுது கடைசியாக நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது சில காரியங்களை அவர் ஜெபத்தில் சொல்லுவார். அது கூட நீங்கள் ஜெபிச்சுக்கலாம். சர்ச்சை முடிஞ்ச உடனே நீங்கள் ஜெபிச்சுக்கலாம். அவருக்காக ஜெபிக்கும் பொழுது சில காரியங்கள் ஆவியானவர் மூலியமாக வெளிப்படுத்துவார். அவர் கொடுத்த கிருபை அது. அவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, ஆராதனை முடிஞ்ச பிறகு உங்களுக்கு சாப்பாடு ரெடியாக இருக்குது. எல்லாரும் உபவாசமாக இருக்கிறீங்க. எல்லாரும் சாப்பிட்டு போங்க. சபை மூலியமாக ரெடி பண்ணிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்படுத்துகிற பாஸ்டர்களை எல்லாம் கர்த்தர் அவர்களை மாலையில் பாவங்கள் எப்படி இருக்குது, பாவங்கள் எப்படி கலந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க. சொன்னதுனால நான் ஒரு மெசேஜ் எடுத்து வந்தேன். இப்போ அந்த டைம் எடுத்துருங்க அப்படின்னா, அதனால் மெசேஜை ஆவியானவர் மாற்றும்படியாக கிருபை செய்திருக்கிறார். அவங்களுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இன்று நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் எல்லாரும் திரும்பிக் கொள்ளலாம். லூக்கா என்ற சுவிசேஷம் இந்த வாசிக்கலாம். எசேக்கியா தீர்க்கதரிசி புத்தகம் 61வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களையும் காயம் கற்றுகளையும் சிறைப்பட்டவர்களை விடுதலையும் துயரப்பட்ட அனைவரும் எப்படி அடைவார்களாம்? ஆறுதல் அடையவும் அத்தை நமக்கு கிருபை செய்வார்கள். ஆமென். இந்த சோதனை நாளிலே காலை வேளை உங்களோடு பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த நல்ல சாக்கியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு உலகத்திலே அநேக மனிதனுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன இல்லை? ஆறுதல் இல்லை. அப்போ இந்த மகனுடைய வாழ்க்கையிலே ஆறுதலை கொடுப்பதற்கு யார் இருக்கிறார்? ஆண்டவர் நமக்கு எப்படி ஆறுதலை தருகிறார், எப்படி ஆறுதலான காரியங்களை ஆண்டவர் செய்கிறார் என்பதை குறித்து சற்று விவரமாய் பார்க்கலாம். முதலாவதாக ஆண்டவர் இந்த பூமியிலே செய்த காரியம் என்ன, அந்த காரியத்தை நாம் அறிந்து கொள்ளும் போது நாம் விடுதலை அடைகிறோம். ஹல்லேலூயா. அந்த காரியத்தை அடையும் போது நாம் ஆறுதல் அடைகிறோம். முதலாவது ஆண்டவர் நமக்கு என்ன செய்வதற்கு, நாம் துயரப்படுவதற்கான காரணம் என்ன என்பதையும், அந்த காரியத்தை கர்த்தர் எப்படி நம்மளை விடுதலை ஆக்குகிறார் என்பதையும் இந்த உபவாச கூட்டத்திலே பார்க்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா என்ற சுவிசேஷம் 12வது அதிகாரம் 49வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்து எல்லா கைகளை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துகிறார். ஆண்டவர் இந்த உபவாச நாளிலே சொல்கிறார், பூமி மேல் என்ன செஞ்சிருக்கேன்? அக்கினியை போட வந்தேன். அந்த அக்கினி இப்போது பட்சித்து எரியும். ஆண்டவருடைய அக்கினி இந்த பூமியிலே பட்சித்து எரியும் போது, ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே பட்சித்து எரியும் போது கர்த்தர் அவருக்கு ஆறுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆறுதல் என்பது பரிசுத்த ஆவியே. ஹல்லேலூயா. அதான் நீங்க அபிஷேகம் பெற்றவனுக்கும் அபிஷேகம் பெறாதவனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். அபிஷேகம் பெற்றவனால எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும். ஹல்லேலூயா. திரும்பிக் கொள்ளலாம். சங்கீதத்தின் புத்தகம் 34வது சங்கீதம் 19வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நல்ல கவனிங்க. நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்கும். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் என்ன செய்தார்? அவனை விடுவிக்கிறார். விடுவிக்கிற ஆவியானவர் இந்த காலவேளை
கிராமத்திலே உலாவுகிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு எப்படி செய்கிறாரா? முதலாவது ஆறுதல் பரிசுத்த ஆவியினாலே. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே நமக்கு ஆறுதலை கொடுக்கிறார். இன்னைக்கு பரிசுத்த ஆவி நிறைய பேர் பெறாம இருக்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் பரிசுத்த ஆவி பெற்றிருக்கீங்க? மற்றவங்களும் பெறாதவங்களும் கட்டாயம் பரிசுத்த ஆவியாக நம்ம காத்திருக்கோம். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவி பெற்றவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படி ஆறுதலை கொடுக்கிறார், எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார், ஆண்டவர் என்று வாக்களிக்காத பெரும் மீட்சலோடு எழுதப்படுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது நமக்கு கொடுக்கும் ஆறுதல் என்ன? பரிசுத்த ஆவி எப்படி? அப்போஸ்தலர் படிக்கிற புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்த ஆவியில பலன் இல்லாதனால தான் அநேகர் விழுந்து போறாங்க. ஏன் இன்னைக்கு உங்களுக்கு சோதனை மேற்கொள்ள முடியல? ஏன் உங்களால் ஜெபத்தில் அதிக நேரம் பண்ண முடியல? காரணம் என்னவென்றால் உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் பலன் இல்லை. அல்லேலூயா. இந்த உபவாச நாள்ல கர்த்தர் சொல்றாரு, நீ பரிசுத்த ஆவியில பலப்படும். உனக்கு நான் ஆறுதல் தருவேன் ஆண்டவர் சொல்றேன். இன்னைக்குமா எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினாலே பலப்படணும். பரிசுத்த ஆவியில பலப்பட்டு தான் ஆறுதல் அடைய முடியும். மற்றபடி சும்மா ஆறுதல் அடைய முடியாது. இந்த உலகத்தில் எத்தனை ஞானிகள் இருக்கிறார்கள், எத்தனை அறிவாளிகள் இருக்கிறார்கள், ஆனா அவர்கள் சொன்ன காரியம் ஒண்ணுமே நடக்காது. அல்லேலூயா. எத்தனையோ அவதார புருஷர்கள், ஆனால் இயேசு நமக்காக இந்த பூமியிலே முதலாவது செய்த காரியம் அவர் அக்கினியை போல வந்தார். அந்த அக்கினி நம்முடைய வாழ்க்கையை பற்றியும் போது முதலாவது ஆண்டவர் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்த ஆவியிலே பலனடையும் போது நீங்கள் ஆறுதல் பெறுவீர்கள். எப்படி? பரிசுத்த ஆவியில என்ன செய்யணும்? பலன் அடையும் போது நம்ம எப்படி இருக்கோம்? ஆறுதல் அடைகிறோம். அன்னைக்கு நிறைய பேருக்கு பரிசுத்த ஆவியில என்ன நிரம்புறது இல்ல. பரிசுத்த ஆவி நிரம்புறது. அப்போஸ்தலர் படிக்கிற புத்தகம் 2வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கலாம். அக்னிமயமான நாவுகள் போல எரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. நல்ல ஒரு நிமிஷம் நிதானமா வாசிங்க. பரிசுத்த அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்போ அவங்க என்ன? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. அல்லேலூயா. அப்போ இந்த நிரப்பப்படுற அனுபவம் என்ன? இந்த உபவாச கூட்டமா இருக்கிறனால உங்களை சொல்ல கடைசி நம்ம அனாயிட்டிங்ல போலாம் நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியில நிரப்பப்படுறது என்ன? ஏன் பரிசுத்த ஆவியில நிரப்ப முடியல? பாத்துருக்கீங்களா? நம்மளால நிறைய நேரத்தில் பரிசுத்த ஆவியில என்ன செய்ய முடியல? சொல்லுங்க, நிரம்ப முடியல. பரிசுத்த ஆவிக்காக நம்ம ஜெபிக்கிறோம், ஆவியான ஒரு தந்தர வரதுக்காக ஜெபிக்கிறோம். நம்மளால அதிகமா மண்ணெனக்கு ஜெபம் முடியல. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் சொல்லுங்க. ஏசாயா தீர்க்கதரிசி சங்கீதத்தின் புத்தகம் 51வது சங்கீதம் 3வது வசனத்தை ஒருவரும் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம். அப்ப அந்த பாவம் வந்து என்ன செய்யணும்? சுத்திகரிக்கப்படணும். என்ன செய்யணும்? அந்த பாவம் வந்து நிறைய வாழ்க்கையில சுத்திகரிக்கப்படல. இன்னைக்கு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில சுத்திகரிப்பு என்பது இல்லை. அப்ப சுத்திகரிப்பு வரும்போது பரிசுத்த ஆவி பலப்படுவார். அல்லேலூயா. அப்போ நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய பாவங்களை அனுதினம் அறிக்கையிடணும். என்ன செய்யணும்? அனுதினம் என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். இதுக்குதான் பரிசுத்த ஆவி நம்ம கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணும்போது உண்மையான மனசமாதானம் கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்க்கையிலே அவர் பாவத்தில் இருந்தபோது இந்த சங்கீதத்தை சொல்லுகிறான், ஆண்டவரே என் பாவம் எப்போது எப்படி இருக்கு? எனக்கு முன்பாக இருக்கா? வாசிங்க. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அப்போ டெய்லி எப்படி? டே பை டே நீங்க ஆண்டவர் சமூகத்துல உங்களை சுத்திகரிக்கும் போது நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். என்ன செய்யணும்? டே என்ன செய்யணும்? சுத்திகரிக்கப்படணும். ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும், என்னை பரிசுத்தமாக்கும். ஏன்னா அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. நம்ம கும்பிடுற கடவுள் யாரு? பரிசுத்தர். அந்த பரிசுத்தரை கும்பிடுவதற்கு நாம் பரிசுத்தமாக வாழும்போது கர்த்தர் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியில நிரம்பி
கொடுக்கிறார். ஏன் உங்களால நிரப்ப முடியல? ஏன் உங்களால காரியம் நடக்கலாம்? முதலாவது பாவ அறிக்கை சரியா பண்ணல. நான் இன்னும் தைரியமா சொல்றேன், என்ன பண்ணல? பாவ அறிக்கை சரியா பண்ணல. நீங்க பாவத்துக்காக மனஸ்தாபப்படல. என்ன பண்ணல? மனஸ்தாபப்படல. ஒருத்தங்க நான் சும்மா பேசுறேன், தப்பா நினைக்காத. இப்போ எங்க வீட்டையும் சொல்லுவோம், உங்களை தான் தப்பாயிரும். சீரியல் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சீரியலை வந்து விட முடியலன்னா அது என்ன அர்த்தம்? அந்த சீரியலுக்கு அவங்க எப்படி இருக்காங்க சொல்லுங்க? அடிமையா இருக்கிறாங்க. அப்ப அது எப்பவும் எப்படி கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டே இருக்கு. அப்ப அதுலேருந்து விடுதலை பண்ணலாம். உண்மையான மனஸ்தாபம் தேவை. ஆனா இன்னைக்கு உண்மையான மனஸ்தாபம் நிறைய பேருக்கு இல்லை. திருப்பி 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 பாவத்தில் விழுந்துட்டே இருக்க. நீனும் ஆவியில் நிரம்ப மாட்டேங்க, ஒன்றும் ஜெபிக்க மாட்டேங்க, பிசாசு உன்னை கீழே விளக்கணும். அப்போ பாஸ்டர் எனக்கு ரொம்ப சோதனை வந்துட்டு, எனக்கு அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டு, கண்ணில் என்னெல்லாமோ வருது, கனவு தூக்கம் வர மாட்டேங்குது, இப்படிலாம் நம்ம சொல்றது. காரணம் என்னன்னா, வாசிக்கலாம், நல்ல நிதானம் வாசிக்கலாம். யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நிதானமாக வாசிக்கலாம். யோவேல் 1:8. நல்ல கவனிங்க. தன் பாலிய வயது தன் புருஷனுக்காக எப்படி புலம்புமா? நெட்டெடுத்திருக்கிற பெண்ணை போல புலம்பும். ஏன் அதுல என்ன போட்டிருக்கு? பாலிய அப்படின்னு போட்டிருக்கு. அதுல ஒரு சின்ன பிள்ளையை போடல, ஒரு வாலிப பிள்ளையை போடல, பெரிய ஆட்களை போடல, எதுவுமே போடல. ஏன் இந்த பெண்ணை போட்டிருக்குன்னா, ஒரு கணவன் ஒரு மனைவி கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாளே கணவன் இறந்து அந்த பிள்ளை எப்படி அழுவா? மாறுபடிச்சு அழுவா. பயங்கரமா அழுது ஆக்கிரிச்சு அந்த அழுகை யாருமே பிடிக்கவே முடியாது. அவ்வளோ அழுவா. என் நேசமே நீ பேட்டியேன்னு சொல்லி ரொம்ப அழுவா. அதே போல உங்க பாவத்துக்காக ஆகணும். அதே போல எங்களுக்காகணும் பாவத்துக்காக. பாவத்துக்கு நீங்க மனஸ்தாபப்பட்டு அழும்போதுதான் அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடியும். இல்லைன்னா பாவத்திலிருந்து என்ன செய்ய முடியாது? விடுதலை அடையும். அந்த பாவம் தொடர்ந்து தொடர்ந்து நம்ம வந்துட்டே இருக்கும். நம்மளும் விழுந்து 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 வந்து எந்திரிச்சு இன்னைக்கு தான் நம்ம சரியாகும். அப்போ உண்மையான மனஸ்தாபப்பட்டு நம்ம ஜெபிக்கும் போது நம்ம பாவம் மன்னிக்கப்படும். திருப்பி திருப்பி அந்த பாவத்தில் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? விழமாட்டோம். இன்னைக்கு ஏன் நிறைய பேர் விழுந்து விழுந்து போறாங்கன்னா, அந்த உண்மையான அறிக்கை இல்லை. உண்மையான என்ன இல்லை? பாவ அறிக்கை இல்லை. ஆண்டவரே பாவத்துக்காக மனஸ்தாபப்படுறது இல்லை. என்ன பண்றது இல்லை? மனஸ்தாபப்படுறது இல்லை. திருப்பி திருப்பி அந்த பாவம் வந்து அவன் செஞ்சுட்டே இருக்கிறனால அந்த பாவத்திலேருந்து அவனை என்ன செய்ய முடியல? விடுதலை ஆக்க முடியல. இதுக்கு என்ன காரணம்? அவன் அறிக்கை ஒழுங்கா போல. பழைய காலத்திலே நம்ம போட்டோ எடுப்போம், பார்த்துருக்கீங்களா? போட்டோ எடுக்கும்போது ஃபிலிம் எங்க இருக்கும்? அந்த போட்டோக்குள்ள அந்த கடைக்காரங்க போய் கொடுத்தாலும் அவன் என்ன செய்வான்? நெகட்டிவ் வச்சு அந்த போட்டோ எடுத்துட்டு நம்மகிட்ட கொடுப்பான். நெகட்டிவ் எங்க இருக்கும்? அந்த அவங்ககிட்ட வச்சிருப்போம். நம்ம தேவைப்படும் போது காப்பி சொன்னா அந்த காப்பி எடுப்போம். ஆனா அந்த நெகட்டிவ் போல தான் நம்முடைய போட்டோ எடுக்கும்போது போட்டோ வெளியே வரும்போது நம்ம பாவரிக்கை பண்றோம். ஆண்டவரே என் பாவத்தை மன்னின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்? கிழிச்சு போடுறோம். போட்டோ என்ன பண்றோம்? சொல்லுங்க, என்ன பண்றோம்? கிழிச்சு போடுறோம். நெகட்டிவ் எங்க இருக்கு? எங்க நெகட்டிவ் எங்க இருக்கு? உள்ள இருக்க அந்த நெகட்டிவ் அழிகிறதா பாவத்துடைய உண்மையான மன்னிப்பு. அப்ப நீங்க உண்மையாய் மனம் திரும்பாத, உண்மையா உங்களுடைய பாவத்தை அறிக்கையிடாத பட்சத்திலே அந்த பாவம் உங்களுக்கு விரோதமா செயல்பட்டே இருக்கும். உங்களை ஜெபிக்க விடாது. எதை பண்ண விடாது? ஜெபிக்க விடாது. ஆவியில நிரம்ப விடாது. அபிஷேகத்தில் நிரம்ப முடியாது. அபிஷேகத்தில் நிரம்ப முடியாது. ஜெபிக்க முடியாது. இப்படி போராட்டங்கள் வரும்போது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கீழே இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, பூமியின் மேலே அக்கினியை போட வந்தேன். அந்த அக்கினி இப்போது உங்கள் மத்தியிலே பட்சித்து எரியும். அப்போ சபையானது பரிசுத்த ஆவியில நிரப்பப்படும் போது அங்கு விடுதலை உண்டாகும். சபையிலே பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்படும் போது உங்களுடைய வாழ்க்கையில உங்க அபிஷேகம் இந்த ஊர் ஏரியாவே தொடும். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தினால் நிரப்பப்படுறதுதான் சபை. ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே அவர்கள் அதிகமாய் செபித்தார்கள், அதிகமாய் உபவாசித்தார்கள், அதிகமாய் ஆவியில நிரம்பி செபித்தார்கள். எப்படி நிரம்பி செபித்தாங்க? இன்னைக்கு யார் ஆவியில் நிரம்புறாங்களா? இனிமேல் ஆவியில நிரம்பணும். நீங்க என்ன செய்யணும்? ஆவியில நிரம்பணும். அந்நிய பாஷையில பேசணும். கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்க ஒரு பாசையோ 2 பாசையோ 3 பாசையோ அதை பத்தி கவலைப்படாது. அதை பத்தி என்ன செய்யாத? கவலைப்படுது. அந்த வார்த்தையை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்து ஆவியில் நேரம் ஜெபிக்கும் போது நீங்கள் பிசாசை மேற்கொள்கிறீர்கள். அல்லேலூயா. எதை மேற்கொள்றீர்கள்?
பிசாசு இல்லாட்டா பிசாசு என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆயுதம், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆயுதம். வெளிப்படுத்த விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மரணம் நேரிடுதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நல்ல கவனிங்களா? ஃபர்ஸ்ட் எழுதுமா, ஆட்டுக்குட்டி இரத்தம். அப்ப ஆட்டுக்குட்டி இரத்தம்னா என்னது? பரிசுத்த ஆவி. நீங்க பரிசுத்த ஆவி நிரம்பி ஜெயிக்கும் போதுதான் நீங்கள் பாவத்தை ஜெயிக்க முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, பாவத்தை ஜெயிக்க முடியாது. பாவம் வந்து நம்மளை மேற்கொள்றோம். 1 யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனம். 1 யோவான் 5:18 வாசிக்கலாம். 1 யோவான் நல்ல கவனிங்க, நிதானம் ஒரு வாசிக்க. தேவனால் பிறந்த எவனும் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். அல்ல நிதானமா, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்க அவனோட. இப்ப திருப்பி லேடிஸ் பக்கம் ஒரு வாசிங்க. நல்ல கவனிங்க, தேவனால் பிறந்த எவனும். நல்ல கவனிங்க, நம்மளாம் யாரால பிறந்திருக்கோம்? எப்படி பிறந்திருக்கோம்? ஞானஸ்தானத்துல நம்ம தேவனால் பிறந்தோம். தேவனால் பிறந்தவன் யாரை காக்க? தன்னை காக்கிறான், பொல்லாங்கான் அவனை தொடான். அப்போ ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டார். ஆண்டவர் என்ன கொடுத்துட்டாரு? எல்லாரும் சொல்லுங்க, அதிகாரத்தை கொடுத்தாரு. அதுக்கு தான் அவர் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்துருக்கார். அப்போ மேற்கொள்ற வேலை யாருடைய வேலை? சொல்லுங்க, நம்முடைய வேலை. அந்த வசனம் தெளிவா சொல்லுது, தேவனால் பிறந்த எவனும். ஃபுல் ஸ்டாப். எல்லா கையில தட்டி ஆண்டவரை மையப்படுத்தும். தேவனால் பிறந்தவன் சொல்லுவோம், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறவன். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவன் காக்க வேண்டும். அப்போ அந்த வசனத்திலையும் ஆவியை சரியா இல்லாட்டா அவன் வாழ்க்கை பிரச்சனை. அப்போ பரிசுத்த ஆவியில நிரம்பி நீ ஜெபிக்கும் போது நீ பாவத்தை மேற்கொள்கிறாய். இரண்டாவது, உன் வாழ்க்கைக்குள்ள எல்லா காரியத்தையும் கர்த்தர் உனக்கு போதிக்கிறார். அவரே உனக்கு ஆறுதல் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் நினைச்சல வரல. அப்போ பரிசுத்த ஆவியில நிரம்பும் போதுதான் நம்ம பாவத்தை மேற்கொள்ள முடியும். நீங்க பரிசுத்த ஆவியில நிரம்பாம எந்த பாவத்தையும் என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. அதுதான் ஆவியானவர் நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். அல்ல, உலகத்தில் இருக்கிற நம்மில் இருக்கிறவன் பெரியவர். 1 யோவான் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்திகிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. அப்ப பாருங்க, 1 யோவான் 5:4 வாசிக்கலாம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தில் ஜெயிக்கிற ஜெயம். அப்ப இந்த காரியத்தை மேற்கொள்வது எப்படின்னா, ஒரு சமயத்துல ஒரு பெரிய பிரசங்கர் காணப்பட்டாராம். அந்த பிரசங்கர் நடந்து போகும்போது அநேக பேய்கள் ஆடிச்சான். என்ன ஆடிச்சான்? பேய்கள் அடிச்சான் வெளிநாட்டுல. அப்போ அந்த ஊழியக்காரரை பார்த்து ஒருத்தர் பேட்டி கேட்டாங்களாம், எப்படி இந்த பேய்கள்லாம் உங்களை பார்த்து ஆடுது, எங்களை பார்த்து ஒண்ணுமே ஆடல. அப்ப அவர் சொன்னாரா, ஐயா நான் ஒரு மிஷனரி ஊழியம் பண்ணேன். என்ன ஊழியம் பண்ணேன்? மிஷனரி ஊழியம் பண்ணேன். அந்த மிஷனரி ஊழியத்துல காட்டுக்குள்ள ஏகப்பட்ட போராட்டம், ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்டதோடு இருக்கும்போது நான் ஒவ்வொரு நாளும் ஆவில நிரம்பி 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 செஞ்சுட்டே இல்லையா. அப்போ ஒரு நாள் ஸ்டெப் எடுத்தேன், அப்படியே ஸ்டெப்பு எடுக்க 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 பார்த்தீங்கன்னா எண்ணிலிருந்து வல்லமை புறப்படுகிறது. ஹல்லேலூயா. நீ வாழ்க்கையிலே வல்லமையோடு காணப்பட வேண்டுமானால் ஆண்டவர் தலையில்லை, நாமே தலையாயிருக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். நான் சொல்றேன் கேட்டோ, உன் சொந்தக்காரனாலும் சரி, உன் வீட்டுக்காரனாலும் சரி, உன் தெருவில் உள்ளவனாலும் சரி, நீ அவனுக்காக நீ ஆவியில நிரம்பி செபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உனக்கு போதிப்பார். நீ தைரியமா சொல்லலாம், அடுத்த மாசத்துக்குள்ள உங்க வீட்டுல சீக்கிரம் திருட்டு போகுது, கர்த்தருடைய எச்சரிக்கிறார் சொல்லு, பயந்து சர்ச்சுக்கு வருவோம் முடிச்சு. அதே போல கர்த்தர் திருட்டை காப்பாற்றுவார்.
அதையும் நான் சொல்றேன். ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு போதிக்கிற ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எல்லாவற்றையும் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். ஏன் அவன் வாழ்க்கையில பிரச்சனை வருது, ஏன் நம்முடைய வாழ்க்கையில பயப்படுறோம், ஏன் பயம் வருது? பிசாசு பயத்தை கொண்டு வருகிறது. சொல்லுங்க, பிசாசு தான் பயத்தை கொண்டு வருது. பிசாசு ஆவியில நிரம்பும் போது பிசாசு ஓடிடுவான். இன்னைக்கு ஏன் அவன் கூட போட்டு உட்கார்ந்துருக்கான்? காரணம் என்ன? இவனும் நம்ம ஆள் தான் உட்கார்ந்துருக்கான். அப்ப காரணம் என்ன? ஆவியில நிரப்புறது இல்லை, பரிசுத்த ஆவி நிரப்பப்படுறது இல்லை. சபையில வந்து ஒரு பாட்டு படிச்சு ஆண்டவரே சுதிச்சு பார்த்தா அதோடு முடிஞ்சா இல்ல. அனுதினமும் நிரப்பப்பட வேண்டும். எப்படி செய்ய வேண்டும்? அனுதினமும் நிரப்பப்படும். அனுதினமும் நிரப்பும் போது தான் நம்ம பாவத்தை மேற்கொள்ள முடியும், இல்லைன்னா பாவத்தை மேற்கொள்ளவே முடியும். அதான் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மத்தேயு 4:4 நல்ல கவனிங்க. அவர் பிரதியுமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எப்படி? ஒவ்வொரு வார்த்தை, ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான் போட்ட, ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப ஒவ்வொரு வார்த்தையை நீ கை கொண்டு பரிசுத்த ஆவியில நிரம்பி செபிக்கும் போது பிசாசு இருக்கிறோம். உனக்கு விரோதமா செயல்பட்ட எல்லாம் கீழே விழுந்துடும். உனக்கு விரோதமா செயல்பட்ட எல்லா நன்மைகளும் எல்லாம் தேவையில்லாத காரியங்கள் கிரியைகளும் அழிக்கப்படும். ஏன் இன்னைக்கு அழிக்கப்படல? ஏன் பிசாசு உனக்கு விரோதமா காணப்படுது? ஏன் உன் குடும்பத்துக்கு விரோதமா காணப்படுது? ஏன் பிரச்சனையை கொண்டு வருது? அது பொல்லாங்கான பிசாசு. அல்லேலூயா. இப்பைக்கு பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் வேண்டி பேரு ஒன்றுனாலும் இன்னைக்கு நம்ம உபவாச ஜெபத்தில் வந்திருக்கோம். உங்களுக்கு விரோதமா காணப்பட்ட பிசாசு இன்றையோடு முடிவு. அல்லேலூயா. நமக்கு விரோதமா காணப்பட்ட எல்லா போராட்டம் இன்றையோடு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அது காரணம் நீ ஒரே ஒரு வைராக்கியம் ஆண்டவரத்துல சிந்திக்கணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே ஆவியில நிரம்புற அனுபவத்தை எனக்கு கொடுங்க. பரிசுத்த ஆவி நிரம்பணும். அந்நிய பாஷையில மணி கணக்கா பேசணும். என்ன கணக்கா பேசணும்? மணி கணக்கா பேசணும். ஆவியில நிரப்பப்படணும். ஆவி நிரப்பப்படணும். அபிஷேகம் நிரப்பணும். அபிஷேகம் நிரம்பி 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 செபிக்கும் போது உங்களுக்கு நடக்கிற மாற்றங்கள் என்ன? தேவன் அதிசயங்களை செய்யணும். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, திருச்சபையிலும் உங்கள் உறவினர் மத்தியிலும் உங்கள் குடும்பத்திலும் கர்த்தர் உங்கள் தலைவர். அல்லேலூயா. அப்ப நீ ஆவியை நிரம்பி செபித்து பாரு. உங்கள் உறவினரை குறித்து கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார். உன் தெரிந்தவர்களை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துவார். எல்லா காரியத்தை குறித்து கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார். அதுதான் வெளிப்படுத்த பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நான் ஸ்டாப் அவர் வந்துகிட்டே இருப்பார். நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். அவர்களை சொல்லும்போது அமெரிக்காவிலே மைக்கேல் டைசன் என்று ஒரு மிகப்பெரிய குத்துச்சண்டை வீரர். அவனுக்கு எழுத்து யாருமே நிற்க முடியாது. உலகத்திலே பெரிய ஃபேமஸான ஆளு. அவரால் ஒண்ணுமே அவனுக்கு யாருமே போட்டியே கிடையாது. அவர்கிட்ட ஒருத்தர் தோத்து போயிட்டார். தோத்து போனவர் யாரு? ஒரு விசுவாஸ். பழைய டீம்ல தோத்துட்டார். அப்போ அவர் மாஸ்டர் போய் கேட்டார், ஐயா அடுத்த முறை எனக்கு அவனுக்கு என்ன இருக்கு? போட்டி இருக்கு, நான் ஜெயிக்க முடியுமாயா அப்படின்னு கேட்டாரா. அப்போ அவர் சொன்னாரா, நீ ஏன் பயப்படுற கேட்டா. இல்லையா, உலக சாம்பியன். அவன் யாரு? உலக சாம்பியன். அவனை என்னால ஜெயிக்கவே முடியாது. அப்போ சொன்னாரா, உலகத்தில் இருக்கிறவனும் நம்மில் இருக்கிறவன் தெரியல. நீ அந்நிய பாஷையில் ஆவி நிறந்து ஜோம் பண்ணிட்டு போ. 4 குத்து குத்து. அவன் குத்துனாலும் நீ குத்துறவ குத்து. கர்த்தர் உனக்காக இருக்க. அவன் பேரு குவாலிஃபை. அவன் பேரு குவாலிஃபை. அவர் தான் அவனுக்கு எதிர்த்து சண்டை போட்டாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அபிஷேகம் நிறைஞ்சி ஆவி நிறைஞ்சு அந்நிய பாஷை நிறைஞ்சு நல்லா மணிக்கணக்கா, நீங்க சொல்ற 1 மணி நேரம் கிடையாது, ரொம்ப நேரம் நல்லா ஜோம் பண்ணிட்டு நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு எங்கே போயிட்டான். போன உடனே அடி அவன் அடிச்சான். யார் அடிச்சான்? மைக்கேல் டைசன் அடிச்சான். 2வது அடி அடிக்கல ஆவியில நிறைஞ்சி அந்நிய பாஷையில டப டபன்னு அடிச்சா பொத்துன்னு கீழே விழுந்தான். இது வேறு சரித்திரத்திலே இந்த குவாலிஃபைடுடைய புஸ்தகத்திலே இது போட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த பலத்திலே நான் வெற்றி பெற்றேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது இந்த பிரச்சனைகள் மாறும், நம்முடைய போராட்டங்கள் மாறும், நம்முடைய கவலைகள் மாறும். ஆவியில நிரம்புற தீர்மானத்தை நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுவோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறோம், நம்மில் இருக்கிறவன்
பெரியவர். நீங்க ஊழியங்கள் பண்ணுகிற பகுதியிலும் சரி, நம்ம ஊழியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க இடத்துலயும் சரி, நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுக்கு விரோதமாய் காணப்படுற போராட்டத்திலும் சரி, ஆவியில நிரம்பி செபிங்க. அல்லேலூயா. ஆவியில நிரம்பி செபிக்கும் போது பிசாசு கண்டு பயப்படுவார். 2 கொரிந்தியர் புத்தகம் 10வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 10:4. எங்களுடைய பேராயுதங்கள் கேட்கிறவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அப்ப என்ன பாருங்க, தேவ பலமுள்ளதா இருக்கு. இந்த காரியத்தை செய்யும் போது பிசாசு கீழே விழுவான். அல்லேலூயா. பிசாசு நம்மை கண்டு பயப்படுவான். ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக அற்புதங்களை செய்வார். உங்களுக்காய் கர்த்தருடைய தூதர்கள் இறங்குவார்கள். உங்களுக்காய் யாவற்றையும் கர்த்தர் செய்து முடிப்பார். ஆண்டவர் அபிஷேகத்தில் நிரம்பும் போது கர்த்தர் நமக்கு செய்கிறது 2வது காரியம், அவர் நமக்கு ஆறுதல் தருகிறார். என்ன தருகிறாராம்? ஆறுதல் தருகிறார். இந்த ஆறுதல் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் போது தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த ஆறுதல் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது 2 கொரிந்தியர் புத்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமன் என்று விளங்க பண்ணுகிறோம். எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைப்பொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். அப்ப ஆண்டவரை நம்ம தைரியமாய் பிரசங்கிக்கும் போது பிசாசு கீழே விழுந்துருவான். பிசாசு என்ன செய்வான்? கீழே விழுந்துருவான். நம்ம எதுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வம் செய்கிற காரியத்தில் நமக்கு அற்புதம் நடக்காது இருப்பதற்கு 2வது காரணம்னா நம்மிடத்துல அவிசுவாசம் காணப்படுது. என்ன காணப்படுது? இது நடக்குமா, இது நடக்காதா, நடக்குமா நடக்காதா சொல்லி இயேசு தம்முடைய ஊழியத்தை செய்யும் போது மார்க்கு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து வழிக்கு பையையாகிலும் அப்பத்தையாகிலும். அப்ப பாருங்க, அவருடைய அவிசுவாசத்தை நிமித்தமாக என்ன செய்யவில்லை? அற்புதம் செய்யவில்லை. இன்னும் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 58வது வசனம். மத்தேயு 13:58. அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அப்போ அவருடைய அவிசுவாசம் அவங்க என்ன செய்யவில்லை? அற்புதம் செய்யவில்லை. காரணம் என்னன்னா, நம்ம விசுவாசிக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அவிசுவாசம் பட்டாலே நமக்கு என்ன நடக்காது? அற்புதம் நடக்காது. நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதான்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது? சந்தேகப்படவே கூடாது. விசுவாசத்தோடு காணப்படும் போது கர்த்தர் நமக்கு கட்டாயம் அற்புதங்களை செய்வார். அவர் கட்டாயம் நமக்கு அற்புதங்களை செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அற்புதங்களை செய்வதற்கு இன்னைக்கு அவர் எப்படி இருக்கிறார்? மாறாதவராக இருக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 9:24. அப்ப பாருங்க, அவனுடைய அவிசுவாசம் அவனுக்கு என்ன செய்யல? அந்த இடத்துல நீங்கள அவனுக்கு என்ன செய்யல? விசுவாசிக்க முடியல. இன்னைக்கு நம்முடைய அவிசுவாசம் நீங்கன்னா விசுவாசம் வர நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்களேன். இது உபவாச கூட்டம். பெண்கள் சைடுல சொல்லுங்க. நம்முடைய விசுவாசம் வர நம்ம என்ன செய்யணும்? என்ன சொல்லுங்க? புரியல. கண்ணீரோடு ஜெபம் பண்ணுமா? ஆண்டவர் மேல் நம்பிக்கை வேற சொல்லுங்க. சின்ன பாஸ்டர்ஸ், நீங்க பண்ற ஊழியத்துல அற்புதம் நடக்குன்னா விசுவாசிக்கிறேன். இப்ப நம்ம அவிசுவாசத்தை பத்தி பார்த்துட்டோம். ஏன்னா இது உபவாசம் கூட்டம். இதுல தெரிஞ்சாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன செய்ய முடியும்? போக முடியும். அப்ப அவிசுவாசம் நீங்களும் விசுவாசம் வரணும். என்ன செய்யணும்?
சொல்லுங்க, விசுவாசம் வரணும் என்ன செய்யணும்? நல்ல கவனிங்க, விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டும். அந்த விசுவாசமான வார்த்தையை வாயிலே பேச வேண்டும். நெகட்டிவ்